எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வனவாசனும் கருணாநிதி புலம்புனார், ம். கதர்னார். ம். இது வரலாறு, இதை மாற்ற முடியாது. அதே போல ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்கள எங்களுக்கு பிடிக்கலன்னு மக்கள் நினைக்கும் போதெல்லாம் கருணாநிதி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. ம். கருணாநிதி வேணும்னு இது வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். ம். இப்ப ஸ்டாலினும் சப்ஸ்டிடியூட்டாகத்தான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். ம், ம். தமிழ் சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கை ஒளி Right. கிடைக்காத அப்படியும் காரணத்தால கூட இந்த இருக்கிறவங்கள மண்ணில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியும் கூட இந்த மண்ணில் அதனால தொடர் வெற்றி, ஆ. இது திராவிடத்தின் வெற்றி, சரி. திராவிட மாடல் Right. அப்படிலாம் நீங்க புழுவி அப்படியும் கூட கலைஞர் வேண்டான்னா அம்மா ஜெயலலிதா உட்கார வைப்பாங்க, அம்மா ஜெயலலிதா வேண்டான்னா கலைஞர் உட்கார வைப்பாங்க. அதே போல திமுக வேண்டாம் அப்படின்னா அதிமுக உட்கார வைப்பாங்க. இது பிஜேபி வரைக்கும் அப்படிதான் இல்ல நடந்தது. பிஜேபி எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களான்றது இதெல்லாம் வந்து நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருங்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வை. மாதேஷ், இப்ப நீங்க நீங்க ஒரு நீங்க இப்படியே நினைச்சிட்டே இருங்க. ஐயா, மாதேஷ் இப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சீங்கல்ல, இதை விட அசிங்கமா நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. எப்போ நாங்க 2 MP வச்சிருந்தப்போ. சரி, இன்னைக்கு யாரு இந்தியா முழுசும் உலகத்தின் மிகப்பெரிய கட்சி. இந்தியா முழுசு இருக்கீங்க. சரிங்க. தமிழ்நாட்டுல நீங்க யாரு? நான் சொல்றது புரியுதா? தமிழ்நாட்டுல நீங்க யாரு? 2 MP தமிழ்நாட்டுல நீங்க யாரு சார்? இப்படிதாங்க கேட்டாங்க. தமிழ்நாட்டுல நீங்க யாரு சார்? இப்படிதாங்க கேட்டாங்க. இந்தியாவுல நீங்க யார் சார் 2 MP வச்சிருக்கீங்கன்னு? சார் இது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வடநாட்டு கட்சி பிஜேபி. இன்னைக்கு வந்து இது ஒரு தமிழ்நாட்டு கட்சியா வேணா நீங்க அடையாளப்படுத்தி கொண்டு வரீங்க. அதுக்கான முயற்சியை எடுத்திருக்கீங்க. அப்படி வேணா சொல்லலாம்.